தேவன் 7ஆம் நாளில் தம் கிரியைகளைக் களைந்து ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி உயிர் மூச்சு ஊதினார். ஏதேன் தோட்டத்தை வைத்தார். அதில் அழகான மரங்கள், வாழ்வின் மரம், நன்மை தீமையை அறிவிக்கும் மரம் இருந்தது. தோட்டத்தை காப்பதற்கும் உழைப்பதற்கும் ஆதாமை வைத்தார். நன்மை தீமையை அறிவிக்கும் மரத்தின் பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிட்டார். ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஒரு ஆறு புறப்பட்டு 4 ஆறுகளாக பிரிந்தது. பீசோன், கீகோன், ஹித்தகேல், யூப்ரதேஸ். மிருகங்கள், பறவைகள் படைக்கப்பட்டன. ஆதாம் அவற்றுக்கு பெயர் வைத்தான். ஆதாமுக்கு ஏற்ற துணை எவரும் இல்லாததால் தேவன் அவனை ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்தி ஒரு எலும்பை எடுத்து பெண்ணை உருவாக்கினார். ஆதாம் அவளை என் எலும்பிலிருந்து எலும்பு, என் மாம்சத்திலிருந்து மாம்சம் என்றான். அதனால் ஆண் தன் தந்தை தாயை விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான். இருவரும் ஒரு மாம்சமாவார்கள். அவர்கள் நிர்வாணமாக இருந்தும் அவமானமில்லாது இருந்தனர்.